بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 132வது ஹதீஸின் அறிவிப்பாளர் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ ஹதீஸுக்கு போகிறோம். அதில் அலி அவர்கள், அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த மதின்னு சொல்லுவாங்க. மதிங்கிறது ஒரு காம இச்சை வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு கசிவு மாதிரி ஏற்படும். அந்த ஆண் உறுப்பில் ஏற்படுற அந்த கசிவு ஏற்படுவதற்கு பேர் அரபியில் மதின்னு சொல்லுவாங்க. மதி அதுக்கு பேர். மீமும் அது விந்து கிடையாது. அது மாதிரி ஒரு கசிவு மாதிரி வருவதற்காக வேண்டி குளிக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. அதாவது விந்து மாதிரி பீச்சு அடிக்கிற மாதிரி அப்படிலாம் வராது. லேசான ஒரு கசிவு மாதிரி இருக்குது. அந்த கசிவு வந்துச்சுன்னா குளிக்கணுமா? அதைத்தான் கேள்வி கேட்குறாரு அலி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி கொஞ்சம் காம இச்சை அதிகம் உள்ளவராக அவர் இருந்தார். அவர் தான் சொல்கிறார், நான் சொல்லல, அவர் சொல்கிறார். அந்த மாதிரி காம இச்சை அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெண் சம்பந்தமான ஒரு உணர்வு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கசிவு மாதிரி ஏற்படும். அப்படி கசிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை ஒழு செய்யணுமா, அல்லது அதை கழுவணுமா, அல்லது குளிக்கணுமா, அதுக்குள்ளே மார்க்க செட்டாக தான் அவருக்கு பிரச்சனை. இப்போ அதை பற்றி கேட்கணும். இதை போய் ரசூலாட்ட கேட்க முடியுமா? அவங்க மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. மகளை கல்யாணம் பண்ணியிருக்கும்போது மர்மம் இந்த மாதிரி ரொம்ப காம இச்சையாக இருக்கிறாண்டு மாமனார் நினைப்பாரா இல்லையா? அதுக்கு வெக்கப்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை மிக்குதாதுன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ போய் கேளு, இந்த கேள்விக்கு ஒரு பதில் என்னன்னு, ஒரு மனிதருக்கு இப்படி ஏற்பட்டால் என்ன செய்வார், நீ கேளுன்னு சொல்கிறார். அவர் கேட்பார், ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. அதான் அந்த ஹதீஸுடைய சாராம்சம். அப்போ அவர் சொல்கிறார், அலி சொல்கிறார், குன்து ரஜுலன் மத்தா அன், நான் அதிகமாக மத்தான்னா நம்ம இச்சை நீர்னு வச்சுக்கிறோம். மதிங்கிறதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியலை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இச்சையில் வெளிப்படுற நீர், இச்சை நீர்னு வச்சுக்கிறோம். குன்து ரஜுலன் மத்தான். மத்தான்னா ஃபஆல்னு வருது. ஃபஆல்ங்கிறது ரொம்ப அதிகம். மத்தான்னு சொன்னால் ரொம்ப அதிகம் இச்சை நீர் வெளிப்படக்கூடியவனாக நான் இருந்தேன். குன்து நான் இருந்தேன், ரஜுலன் மத்தான் அதிகமாக இச்சை நீர் வெளிப்படக்கூடிய ஒரு ஆணாக நான் இருந்தேன். அதனால் அமர்த்துல் மிக்தாத் அவர்களுக்கு நான் உத்தரவிட்டேன். மிக்தாத் இப்னுல் அஸ்வதுக்கு கட்டளையிட்டேன். யஸ்அலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அதை பற்றி கேட்பதற்கு நான் அவர்கிட்ட கூறினேன். ஃபஸஅலஹு, அவரும் போய் கேட்டார், ரசூலுல்லாஹ் கேட்டார். ஒகால, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபீஹில் உலு, அதுக்கு ஒழு தான் செய்யணும், குளிக்க வேண்டியதில்லை. அது மாதிரி ஒரு காற்று பிரிந்தால் ஒழு செய்கிறோம்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும். வேறு ஒரு ஹதீஸில் கழுவிக்கொள்ளணும், கழுவிட்டு ஒழு செய்யணுன்னு வரும். அப்போ அந்த இச்சை நீர் வெளிப்பட்டுச்சின்னு சொன்னால் அது விந்துன்னு நினைத்து கொண்டு குளிக்கணுங்கிற அவசியம் நீங்கள் எடுத்துக்கிற தேவையில்லை. சும்மா ஒழு செஞ்சிட்டாலே போதும், ஒழு முறிஞ்சிடும், ஒழு செஞ்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபீஹில் உலு, அதுக்கு ஒழு செய்தல் தான் இருக்கிறது, அதாவது குளிப்பு கடமை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த தலைப்புக்கு தகுந்தவாறு வந்துருச்சுல பதில். தலைப்பை தானே, அதாவது ஒருத்தருக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு வேற ஆளை விட்டு கேட்க வைக்கிறது, அதுதான் அந்த கருத்துக்கு பாடம். அந்த பாடத்துக்கு தகுந்தவாறு இந்த ஹதீஸ் அமைந்து விட்டது. அதில் இந்த இடத்துல சொன்னதுனால ஒரு தகவல் உங்களுடைய கூடுதல் தகவலுக்காக வேண்டி, இப்போ ஆண்களுக்கு இந்த இச்சை நீர் அதிகமாக வெளிப்படுதுன்னு வைங்க. இச்சை நீர் வெளிப்படுற மாதிரி உள்ளதை முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் தவிர்க்கணும். அந்த இச்சை நீர் ஒரு 2-3 தடவை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவருக்கு தாம்பத்திய இதில் ஈடுபட முடியாது. அந்த ஒரு இது மாதிரி அவர் விருப்பம் வராது. அந்த இச்சை நீருக்கு அப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிடும். அதுக்கு ஒருக்கா 2 தடவை வர்றவன்னு இந்த புளு ஃபிலிம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஆபாசத்தை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் அவங்களுக்கு மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது. அது ஸ்கலிதம் மூலமாக வேறு வகையில் அந்த விந்து வெளிப்பட்டின பிறகு தான் மறுபடியும் அவனுக்கு இயற்கையான முறையில் அது வரும். ஒரு ஆண்மை குறைவு கூட ஏற்படுத்திடும். அந்த இச்சை நீர் வெளிப்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அதை ஆண்கள் நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு கூடுதலான ஒரு அறிவுரை. அது சரி. இப்போ பாபு திக்ரில் இல்மி உல் ஃபுத்தியா ஃபில் மஸ்ஜிதி. மஸ்ஜித்னா பள்ளிவாசலில்
ஃபத்வா கொடுப்பதையும், இல்முன்னா மார்க்க கல்வி சம்பந்தமாகவும் பேசுவது பற்றிய பாடம். திக்ருன்னா பேசுவது, கூறுவது. அப்போ பாபு திக்ரில் இல்மி கல்வி சம்பந்தமாக பேசுவது, ஒல் ஃபுத்தியா ஃபத்வா கொடுப்பது, ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் ஃபத்வா கொடுப்பதும், பள்ளிவாசலில் கல்வி சம்பந்தமாக பேசுவது பற்றிய பாடம். பள்ளிவாசல் தொழுகைக்கு தானே வச்சுருக்குறோம். அப்படி நினைத்து கொண்டு பள்ளிவாசலெல்லாம் அந்த கேள்வி பதில் நடத்தக்கூடாது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்படி சொல்லுவார்களே, ஆனால் அதுக்காக வேண்டி ஒரு பாடம் போட்டார். பள்ளிவாசலுங்கிறத கல்வி கேட்பதுக்கு ஒரு இடம் தான் அது. தொழுகை நேரம் இல்லாத நேரத்தில் என்ன செய்யலாம்? கல்வி கேட்கலாம். மாணவன் நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், அவங்க நம்மள்கிட்ட கேள்வி கேட்கலாம். பள்ளிவாசலில் இருந்து கொண்டே கேள்விகள், மார்க்க கேள்விகள் கேட்பது என்பது அது 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 கூடுமா கூடாதா என்பது பற்றிய பாடம்ங்கிறார். பாபு திக்ரில் இல்மி கல்வி சம்பந்தமாக பேசுவது, கூறுவதுனா பேசுவது பற்றிய பாடம். ஒல் ஃபுத்தியா மார்க்க தீர்ப்பு வழங்குவது பற்றிய பாடம். ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் செய்வது பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர்றார். 133வது ஹதீஸ். ஹத்தசனி குத்தைபா இப்னு சயீதின், குத்தைபா இப்னு சயீத் என்பவர் எனக்கு அறிவித்தார். கால அவர் சொன்னார், ஹத்தசன லைஸ் இப்னு சஅதின், லைஸ் இப்னு சஅத் என்பவர் நமக்கு சொன்னார். கால லைஸ் சொன்னார், ஹத்தசனா நாஃபிஉன், நாஃபி என்பார் நமக்கு சொன்னார். இந்த நாஃபி என்று பொதுவாக வந்தாலேயே இப்னு உமருடைய அவருடைய ஊழியர் ஒருத்தர் இருந்தார். அவரால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. நாஃபி என்பவர் யாருன்னு கேட்டால், உமருடைய மகன் இப்னு உமர் இருக்கார்ல, அவருக்கு அடிமையாக இருந்தார். அவரை விடுதலை பண்ணிட்டு என்ன செய்கிறாருன்னா, தனக்கு ஊழியராக வச்சுக்கிட்டார். எப்போ பார்த்தாலும் கூட அவர் தான் இருப்பார். நாஃபி அறிவித்தாலே இப்னு உமர் வழியாக தான் அறிவிப்பார். எந்த செய்தி அறிவித்தாலும் நாஃபி இப்னு உமர் சொன்னார்னு தான் அறிவிப்பார். இந்த இடத்துல மட்டும் அவர் யாருங்கிற விவரத்தோடு வருது. நாஃபி அறிவித்தார். நாஃபி யாருன்னு கேட்டால் மௌலா அப்துல்லா இப்னு உமர் இப்னுல் ஹத்தாப். அப்துல்லா இப்னு உமருடைய மௌலா. அவர் மௌலா அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்டவரான நாஃபி என்பார் நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொல்லுவார்? அவருடைய எஜமான் இருக்கார்ல, பழைய எஜமான், அவர் வழியாக தான் சொல்லுவார். ஹத்தஸ அவர் அறிவித்தார். அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் வழியாக அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது அப்துல்லா இப்னு உமர் தான் இதனுடைய சஹாபி தான், அறிவிப்பாளர். என்ன அறிவித்தார்னா, அன்ன ரஜுலன் ஒரு மனிதர், காம ஃபில் மஸ்ஜிதி, இந்த பள்ளிவாசல் வந்துருச்சுல, பள்ளிவாசலில் ரசூல்லா இருக்கிறாங்க. காம ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் அவர் எழுந்து நின்றார். நின்று ஃபக்கால் அவர் கேட்டார், யார் ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, மின் ஐன தஅமுருனா அன் நுஹில்ல, நுஹில்லன்னா இஹ்ராம், அகல்லன்னா இஹ்ராம் கட்டினான்னு அர்த்தம். அகல்லவுக்கு நிறைய வித்தியாசமான பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஹஜ்ஜி பிரச்சனையில் அகல்லன்னு சொன்னால் இஹ்ராம் கட்டுறன்னு அர்த்தம். இந்த அகல்ல என்பதற்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது என்கிற ஒரு விஷயத்தை ரமணானில் உணவுங்கிறோமா, உஹில்ல பிஹில் கைரில்லான்னு வருதில்ல, அதை விளக்கும்போது விரிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம். அந்த இதில் போய் அந்த அகல்லோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அது என்னென்ன அர்த்தத்துக்கெலாம் வரும்னு வச்சுக்கிறோங்க. இப்போதைக்கு நமக்கு இஹ்ராம்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ மின் ஐன தஅமுருனா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எங்கிருந்து அந்நுஹில்ல இஹ்ராம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் கட்டளை எடுக்கிறீர்கள். மின் ஐன அந்நுஹில்ல, நுஹில்லன்னா நாங்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு, நாங்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு எந்த இடத்திலிருந்து கட்ட வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு ஏவுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஐன தஅமுருனா எங்கே ஏவுகிறீர்கள்னு கேட்குறார். அதாவது ஹஜ்ஜிக்கு வரும்போது இஹ்ராம் கட்டணும். அவர் மதீனாவில் உள்ள பள்ளியாசலில் தான் கேட்குறாரு, எங்கேருந்து கட்டணும்னு. அப்போ நாங்கள் மதீனாவிலேருந்து ஹஜ்ஜிக்கு போனால் எங்கே இஹ்ராம் கட்டுறது அப்படின்னு தான் அவருடைய கேள்வி. ஆனால் ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உலக மக்களுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க, இந்த ஏரியா ஆளுக்க இங்கே இஹ்ராம் கட்டுங்க, அந்த ஏரியா ஆளுக்க இங்கே அந்த பதிலில் பின்னாடி வரும். அவர் கேட்டது மதீனாவுக்கு தான் கேட்குறாரு. நாங்கள் எந்த இடத்துல ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் இப்படியே போய்கிட்டே இருக்கிறோம், இஹ்ராமோடு உள்ள நுழையணும்ல, அப்போ தானே ஹஜ்ஜி செல்லணும். ஹஜ்ஜிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் மதீனாவிலே இஹ்ராம் கட்டணும் அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு எல்லை ஏதாவது இருக்கணும்ல. அந்த எந்த இடத்துல போய் நாங்கள் இஹ்ராம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் கட்டளை எடுக்கிறீர்கள்னு அவர் கேட்குறார். யாரை சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே, மின் ஐன தஅமுருனா எங்கிருந்து நீங்கள் கட்டளை எடுக்கிறீர்கள், அந்நுஹில்ல நாங்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு, நாங்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு எங்கிருந்து நீங்கள் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறீர்கள்?
எங்கிருந்து கட்ட வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்கள்ங்கிற அந்த அந்த வாசகத்துக்கு பதிலாக அவருக்கு தெரிஞ்ச கிராமத்து நடையில் இதை கேட்குறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்கிறாங்க, யுஹில்லு இஹ்ராம் கட்டுவார்கள், அஹ்லுல் மதீனத்தி மதீனாவாசிகள் இஹ்ராம் கட்டுவார்கள், மின் துல் ஹுலைஃபா துல் ஹுலைஃபான்னு ஒரு இடம் இருக்கிறது மதீனாவை கடந்தவுடனே. அப்போ அந்த இடத்துக்கு வந்தவுடனே இஹ்ராம் கட்டி அங்கேருந்து இஹ்ராமோடு தான் போகணும். மக்கா போகிற வரைக்கும் இஹ்ராமோடு இருக்கணும். துல் ஹுலைஃபாவுக்கு முன்னாடி கட்ட தேவையில்லை. அப்போ மதீனாவாசிகள் எங்கே இஹ்ராம் கட்டணும்னு கேட்டால் துல் ஹுலைஃபாவில் இருந்து இஹ்ராம் கட்டுவார்கள், அது மதீனாவாசிக்கு. இஹில்லு இஹ்ராம் கட்டுவார்கள் அஹ்லு ஷாமி சிரியாவாசிகள், திமிஷ்க் இருக்குல்ல, டமாஸ்கஸு, அந்த பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க, அந்த பகுதியிலேருந்து மக்காவுக்கு வர்றாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா வர வழியில் வந்து ஜுஹுஃபான்னு ஒரு இடம் இருக்கும். அதாவது அந்த ஷாமில் இருந்து மக்காவுக்கு வர்றதா இருந்தால் அந்த வழியில் ஜுஹுஃபான்னு ஒரு இடம் இருக்கும். மீக்காத்துன்னு போர்டெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடம் வந்தோடனே இஹ்ராம் கட்டிக்கிறணும். ஃப்ளைட்டில் வந்தால் கூட ஃப்ளைட்டில் அறிவிப்பான், ஷாம் வாசிகளுக்கு ஜுஹுவா வந்துருச்சு இஹ்ராம் கட்டுங்கன்னு. ஆடையோடு தான் இருப்பாங்க. இஹ்ராம்ங்கிற நீயத்தை மட்டும் ஃப்ளைட்டை வச்சு சொல்லிக்கிடுவாங்க. அப்போ யுஹில் அஹ்லு ஷாமி சிரியாவாசிகள் இஹ்ராம் கட்டுவார்கள், மினல் ஜுஹுஃபா ஜுஹுஃபாங்கிற இடத்துலேருந்து அவங்க அங்கேருந்து வர்றவங்க அந்த இடத்துல இஹ்ராம் கட்டிக்கிறணும். யுஹில்லு அஹ்லு நஜிதின் நஜிது வாசிகள், நஜிதுங்கிற ஏரியாவிலேருந்து வரக்கூடியவங்க வந்து மின் கர்னின் கர்னுல் மனாசில்மாங்க. கர்னுல் மனாசில்னு ஒரு இடம் இருக்குது. அவங்க நஜ்திலேருந்து மக்காவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் ஆன் த வே அந்த வழியில் கர்னுல் மனாசில்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே மீக்காத்துன்னு போர்டு போட்டிருப்பாங்க. மீக்காத்துனா இஹ்ராம் கட்டும் இடம்ண்டு. அந்த இடத்துல என்ன செய்யணும், இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். 3 சொல்லிட்டாரு. இப்போ நமக்கெல்லாம் சொல்லலை, நம்ம இந்தியாவுக்கெல்லாம் வரல. நமக்கு எங்கள் காலை இப்னு உமர் சொல்கிறாரு, எசுமூன மக்கள் கருதுகிறார்கள். இது உறுதியாக அவர் சொல்ல முடியலை. எதை இந்த கடைசியாக சொல்கிற விஷயம், மற்ற விஷயத்தான் கரெக்டாக சொல்லிவிட்டார். இந்த லாஸ்ட்டாக சொல்கிற விஷயத்தை ஒரு சந்தேகமாக சொல்கிறார். எசுமூன மக்கள் கருதுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லா சொன்னதாக மக்கள் கருதுகிறாங்க. என்ன கருதுகிறாங்கன்னா, யுஹில்லு அஹ்லுல் யமனி ஏமன் வாசிகள். நம்மெல்லாம் ஏமன் கணக்கெலாம் வருவோம். நம்ம இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போகிறதா இருந்தால் ஏமனை கடந்து தான் போவோம். ஏமனுக்கு போகிற வரைக்கும், ஏமன் போகிற வரைக்கும் சும்மா சாதாரணமாக போய்க்கிடலாம். ஏமன் வந்த உடனே அந்த ஏமன்லேருந்து கடந்த உடனே எலம்லம்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல அவங்க இஹ்ராம் கட்டணும். நம்ம இந்தியாக்காரங்களாம் இப்போ அந்த ஏமன் கணக்கில் தான் நம்மெல்லாம் வருவோம். ஏன்னா ஏமன் வழியாகத்தான் போவோம். அந்த சவுதிக்கு போகிறதா இருந்தால், இந்தியாவிலேருந்து புறப்பட்டு போகிறதா இருந்தால் ஏமன் போய் ஏமன்லேருந்து தான் போவோம். அந்த ஏமனை கடந்த உடனே எலம்லம்னு ஒரு இடம் வரும். அந்த எலம்லம் இடத்துல வந்து என்ன செய்யணும், ஏமன் வாசிகளும் அதன் வழியாக வரக்கூடிய எல்லாருமே அந்த இடத்துல இஹ்ராம் கட்டணும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து அவர் அடித்து சொல்ல மாட்டேங்கிறாரு. எசுமூன மக்கள் கருதுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லா சொன்னதாக கருதுகிறார்கள். யுஹில்லு அஹ்லுல் யமனி ஏமன் வாசிகள் இஹ்ராம் கட்டுவார்கள், மின் எலம்லம் என்ற இடத்துல வந்து கட்டுவார்கள். அது போக கான இப்னு உமர் யகுல், இப்னு உமர் சொல்லி கொண்டிருப்பார், சொல்பவராக இருந்தார். லம் அஃபுக்கஹு ஹாதிஹி மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலுல்லாஹ்ட்டேருந்து நான் கேட்கல, ரசூலுல்லா சொன்னதாக மக்கள் பேசிக்கிறாங்களே தவிர என் காதுபட ரசூலுல்லாஹ்ட்ட இதை நான் கேட்கல. இது இந்த 4வது விஷயம். ஏமன் வாசிகள் எலம்லம்ல இஹ்ராம் கட்டணும்னு மக்கள் பேசிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல. லம் அஃபுக்கஹு நான் அறிந்து கொண்டதில்லை, ஹாதிஹி இந்த விஷயத்தை, மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்டேருந்து நான் அறிந்தது இல்லை. அப்படின்னா நம்ம ஏமன் வாசிகள் வந்து எலம்லம்ல இஹ்ராம் கட்டணும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் டவுட்ஃபுல்லாக அறிவிக்கிறார். ஒரு உறுதியான ஒரு முடிவாக நான் அவர் சொல்லலை. அப்படி சொன்னாலும் அதாவது இதுதான் எல்லா இடத்துலையும் இந்த கருத்துப்பட உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால், இந்த கருத்துப்பட புகாரில் 1525வது ஹதீஸ்லையும் 1524வது ஹதீஸ்லையும் என்ன செய்கிறாரு, இந்த விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல இதே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ நம்ம வந்து இஹ்ராம் கட்டுற நம்ம எங்கே கட்டுறது, ஏமன் வாசிகளுடைய கணக்கில் நம்ம வருவோம். ஏமனுக்கு விஷயத்தை தான் ரசூலுல்லா சொன்னதாக ஆதாரம் இல்லைங்கிறார் இவர், நான் கேட்கலைங்கிறார். மக்கள் தான் அப்படி சொல்லிக்கிறாங்களே தவிர இந்த எலம்லம்ல கட்டணும்னு ரசூலுல்லா சொன்னதாக நான் அறியவில்லைன்னு அவர் சொல்லிவிட்டார். அப்போ அதில் ஒரு டவுட்டை உண்டாக்கிட்டாரா,
அப்போ நம்ம நம்ம அமல் செய்யணும்ல, அதுக்காக வேண்டி இந்த தகவல், கூடுதல் தகவல். இது புகாரில் 1524வது ஹதீஸில் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு. அவருக்கு தெரியாட்டு என்ன, வேறு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கல. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்கத்தன்னா எல்லையாக நிர்ணயிக்கிறேன்னு அர்த்தம். மீக்காத்துங்கிறாங்கள, அதில் உள்ளதும் அது. வக்கத்தை என்றால் எல்லையாக நிர்ணயித்தார்கள். அகலில் மதீனத்தி, மதீனாவாசிகளுக்கு ஒரு எல்லையாக நிர்ணயித்தார்கள். துல் ஹுலைஃபத்தி, துல் ஹுலைஃபாங்கிற ஒரு இடத்தை மதீனாவுக்கு எல்லையாக ஆக்கினார்கள். உறுதிப்பட அவர் சொல்கிறார். ஒலி அகலி ஷாமி, சிரியாவாசிகளுக்கு எல்லையாக ஆக்கினார்கள். அல் ஜுஹுஃபா, ஜுஹுஃபாங்கிற இடத்தை ஆக்கினார்கள். ஒலி அகலி நஜிதின், நஜித் வாசிகளுக்கு எல்லையாக ஆக்கினார்கள். கர்னல் மனாசிலே, கர்னுல் மனாசில்ங்கிற ஒரு இடத்தை எல்லையாக்கினார்கள். ஒலி அகலில் யமனி, யமன் வாசிகளுக்கு எல்லையாக்கினார்கள். யலம்லம். அப்போ அவர் தான் ரசூல்லாட்ட கேட்கலங்கிறாரு. இந்த ரசூல்லாட்ட இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார், இப்னு அப்பாஸ். அப்போ இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஏமன் வாசிகளுக்கு உள்ளதை அந்த சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் உறுதிப்பட அறிவிக்கிறார். ஒலி அகலில் யமனி, யமன் வாசிகளுக்கு நிர்ணயித்தார்கள். எலம்லம சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஹுன்ன, இந்த எல்லைகள், எந்த எல்லை? துல்ஹுலைஃபா, ஜுஹுஃபா, கர்னுல் மனாசிலு, எலம்லம். காபாவுக்கு 4 திசை இருக்குல்ல, ஒவ்வொரு திசையில் வர்றவங்க ஒரு இடத்துல இஹ்ராம் கட்டு வரணும். அந்த 4 இடங்களும் ஹுன்ன, இந்த 4 எல்லைகளும் லஹுன்ன, அவர்களுக்கு உரியது. அந்த 4 நாடு சொன்னாங்கல்ல, யார்? சிரியா, மதீனா, ஏமன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நஜ்து, இது மாதிரியான உள்ளவங்களுக்கு உரியது ஹுன்ன. ஹுன்னண்டா இவை என்றால் இந்த 4 ஊர்களும் லஹுன்ன, அவர்களுக்கு உள்ளது. யாருக்குரியது? அந்த 4 ஊர் சொன்னாங்கல்ல, அந்த 4 ஊராருக்கு உள்ளது. அது மாத்திரமில்லை, ஒலிமன் அத்தா அலைஹின்ன, இந்த 4 ஊர்கள் வழியாக வரக்கூடியவர், மின் கைரி ஹின்ன, இந்த 4 ஊர்களை சேராமல், மதீனாவை சேராமல் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, மதீனா வழியாக தான் போகிறீங்கன்னா மதீனாவுடைய கணக்கில் நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, சிரியா வழியாக தான் போகிறீங்க, அப்போ சிரியா கணக்கில் நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, ஏமன் வழியாக தான் போகிறீங்க, நம்ம இந்தியாவில் போகிற மாதிரி, அப்போ நம்ம ஏமனில் கணக்கில் வந்துடுவோம். அந்த ஏமனுக்கு சொன்ன ஒரு விஷயம் ஏமனுக்கு மட்டுமில்லை, ஏமன் வழியாக யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அதான் மீக்காத்து. சிரியாவுக்கு சொன்னது சிரியாவுக்கு மட்டும் இல்லை, சிரியா வழியாக யாரெல்லாம் வேறு எங்கிருந்தோ வந்தாலும் சரி, அவங்க சிரியா வழியாக நுழையக்கூடியவர்களாக இருப்பார்களே. ஆனால் சிரியாக்காரங்க எந்த இடத்துல இஹ்ராம் கட்டணுமோ அந்த இடத்துல அவங்க கட்டணும். 4 எல்லை இஹ்ராமுடைய எல்லை. அந்த 4 எல்லை எப்படின்னு கேட்டால், அந்த 4 எல்லைக்காரங்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, அதன் வழியாக மக்காவில் நுழையக்கூடிய அனைவருக்கும் உள்ளதுன்னு சொல்கிறார். ஹுன்ன, இந்த 4 மீக்காத்துகளும் லஹுன்ன, இந்த 4 பகுதியை சேர்ந்தவர்களுக்கு உள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒமன் அத்தா, யார் வருகிறாரோ, அலைஹின்ன, இந்த 4 இடங்களுக்கும் வருகிறாரோ, மின் கைரிஹின்ன, இந்த 4 அல்லாத வேறு ஊர்களில் இருந்து, வேறு இடத்திலிருந்து வருகிறாரோ, மிம்மன் அராதல் ஹஜ்ஜ உல் உம்ரா, ஹஜ் உம்ராவை நாடியவராக, ஹஜ் உம்ராவை நாடியவராக யார் இந்த 4 ஊர் வழியாக வருகிறாரோ அவர்களுக்கு அந்தந்த எல்லையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஒமன்கான தூணது அளிக்க, அதுக்கு உட்பட்டவராக ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க. இப்போ எலம்லமுக்கு, அது யமன்லேருந்து போகிறோம், எலம்லமில் இஹ்ராம் கட்டிடுவோம். ஒருத்தன் எலம்லமை தாண்டி உள்ளவனாக இருக்கிறான், அவன் என்ன செய்வான் அப்படின்னா, இருக்கிற இடத்துல கட்டிக்கிற வேண்டியதான். எலம்லமில் இருந்து இஹ்ராமோடு நம்ம இருக்கணும், ஜுஹுஃபாவிலேருந்து இஹ்ராமோடு இருக்கணும். ஜுஹுஃபாவை கடந்த பகுதியில் ஒருத்தன் வசிக்கிறான்னு வைங்க, அவனுக்கு மீக்காத்துலாம் ஒன்றும் கிடையாது, அவன் இருக்கிறது தான் மீக்காத். எலம்லமை தாண்டி உள்ளவர்களாக இருந்தார்களே, மக்காவாசின்னு வச்சுக்கிறீங்களேன், மக்காவாசி மக்காவில் இஹ்ராம் கட்ட வேண்டியதான். அப்போ இந்த 4 எல்லைகளுக்கு 4 எல்லை இருக்குல்ல, 4 எல்லைக்கு அப்பால் இருந்து வந்தாங்கன்னா அந்த எல்லையில் இஹ்ராம் கட்டணும். 4 எல்லைக்கு இந்த பக்கம் உள்பக்கமாக இருந்தார்கள் என்று சொன்னால், எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த ஊர்லேருந்து இஹ்ராம் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறான். ஒமன்கான தூண தாலிக்க, இதற்கு உள்ளே கீழே இருப்பவர்கள், இந்த எல்லைக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபமின் ஹைசு அன்ஷ, அவர் எங்கே இஹ்ராம் துவக்குகிறாரோ அங்கேருந்து கட்டிக்கிடுவார், எங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரோ அங்கே இஹ்ராம் கட்டிட்டு உள்ளே நுழையணும். ஹத்தா அகுலு மக்கத்தை,
மக்காவாசிகள் மின் மக்கத்தை மக்காவிலிருந்து கட்டுவார்கள். மக்காவில் உள்ளவனாக இருந்து அவன் இளம்பலமுக்கு வந்துட்டு போய் ஹராம் கட்டணுமா? ஊரே மக்கா தானே, மக்காவாசி மக்காவில் கட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 1524 இருக்கிறது, 1526, 1529, 1830, 1845 இவ்வளவுலையும் வந்து இருக்கிறது. இதுக்கு கூடுதலாக சொல்கிறோம்னு இது பாடத்தில் உள்ள ஹதீஸ் இல்லை. பாடத்தில் உள்ள ஹதீஸில் வந்து இளம்லம் என்பதை வந்து சந்தேகத்துக்குரியதாக இப்னு உமர் அறிவிக்கிறார். அப்போ நமக்கு இஹ்ராம் விஷயத்துக்கு தெளிவு இல்லையோ, டவுட்டாக தான் இருக்குதோ, ரசூல்லாட்ட நிறைய கேட்கலங்கிறார, அப்படிங்கும்போது நமக்கு எதைத்தான் இஹ்ராமை எடுத்துக்கிறதுன்னு நமக்கு ஒரு தேவை இருக்குது. அது நம்ம சம்மந்தப்பட்டதாக இருக்குல்ல, ஏமனுக்கு சொல்வது நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஏமனையும் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, இளம்லமை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இப்னு அப்பாஸுடைய அறிவிப்பில் தெளிவாக ரசூல்லா சொன்னதாக வருதுங்கிறதுக்கு தான் இது வந்து சப்போர்ட்டாக எடுத்து காட்டின ஹதீஸ். இது அதை சிவப்பு கடலில் போட்டு காட்டியிருக்கிறேன். சரியா? அடுத்ததாக வந்து அடுத்த ஒரு பாடம். என்ன பாடம்னு கேட்டால், ஒருத்தர் கேட்குறார் ஒரு கேள்வி. சில நேரத்தில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம், சில நேரத்தில் கேட்டதுக்கு மேலேயும் சொல்லுவோம். அவர் கேட்ட தொழுகையை பற்றி கேட்பார். தொழுகை கேட்கும்போது என்ன செய்வான், 5 வேளை தொழுவணும், நம்மளாம் நோன்பு வைக்கணுமோ. அவர் நோன்பு பற்றி கேட்டுருக்க மாட்டார், நம்மகிட்ட தொழுகை பற்றி தான் கேட்பார். கேட்கும்போது என்ன செய்வோம், கேட்டதை விட ஜாஸ்தியாக சொல்லுவோம். இது இப்படி சொல்லலாமா, கேட்டதுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே, கூட சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பாடம். பாபு மன் அஜாப சாயில, கேள்வி கேட்டவருக்கு பதிலளிப்பவர் பற்றிய பாடம். மன் அஜாபன்னா பதில் அளிப்பவர் பற்றிய பாடம். யாருக்கு பதிலளிக்கிறார்? சாயில, கேள்வி கேட்பவருக்கு பதிலளிக்கிறாரு. பி அக்குசர, அதிகமாக, மிம்மா சாலஹு, இவரிடத்தில் அவர் கேட்டார்ல, கேட்டதை விட, இவரிடத்தில் அவர் கேட்டிருப்பதை விட அதிகமாக பதிலளிப்பது, கூடுதலாக பதிலளிப்பவர் பற்றிய பாடம். கேட்டது ஒரு விஷயத்தை கேட்டால் ஒரு 2 விஷயத்தை சேர்த்து பதில் சொல்கிறது, அதிகமாக சொல்கிறது அப்படிங்கிறத பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லலாங்கிறதுக்கு. அதுக்கு செய்கிறாரு 134வது ஹதீஸ். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹத்தசனா ஆதமும் நமக்கு அறிவித்தார். கால, ஆதம் சொல்கிறாரு, ஹத்தசனா இப்னு அபி திபின், நமக்கு இப்னு அபி திபு என்பவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா, ஹத்தஸ் அவர் அறிவிக்கிறார். நாஃபின், நாஃபி வழியாக அவர் அறிவிக்கிறார். நாஃபின் வந்தாலே இப்னு உமர் அடுத்து வந்துடுவார். ஹத்தஸ் அன் இப்னு உமர், அவர் இப்னு உமர் வழியாக அவர் அறிவிக்கிறார், அவருடைய பழைய எஜமானவர். நாஃபியின், நாஃபி வழியாக அறிவிக்கிறாரு. நாஃபி யார் வழியாக அறிவிக்கிறார்னா அனிபின் உமர், இப்னு உமர் வழியாக அறிவிக்கிறாரு. அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், ஹத்தஸ அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா வழியாக அவர் அறிவிக்கிறாரு அப்படின்னு வருதா. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால், இதில் வந்து ஒரே விஷயத்துக்கு வந்து இன்னொரு அறிவிப்பாளர் தொடர் வ அனி ஜுஹ்ரிங்கிறார். வ அனி வாவ் போட்டார்ல, வ அனி ஜுஹ்ரி. அப்போ ஜுஹ்ரி வழியாகவும், அன் சாலிமின், அவர் வந்து சாலிம் வழியாகவும், அனிபின் உமர், அவர் இப்னு உமர் வழியாகவும் என்றும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்போ இந்த ஜுஹ்ரி எங்கே கொண்டே வைக்கணும்னு கேட்டால், இந்த அதாவது இந்த இப்னு அபி திப் இருக்கிறார்ல, இப்னு அபி திப்ங்கிறவர் தான் நாஃபியிட்டேருந்து அறிவிக்கிறார், அவர் இப்னு உமர்ட்டேருந்து அறிவிக்கிறார். அப்போ இதில் எப்படி வருதுன்னா, இப்னு உமர்ட்டேருந்து அறிவிக்கிறாள் சாலிமாக மாறுறார். இதில் நாஃபின்னு இருக்கிறார்ல, இதில் நாஃபி இருக்கிறாரு, இதில் வந்து சாலிம்ங்கிறவர் என்ன செய்கிறாரு, வர்றாரு. ரெண்டுலையும் பார்க்க வித்தியாசத்தை. இது நாஃபியின் அனிபின் உமர், இங்கே சாலிமின் அனிபின் உமர். அப்போ இன்னொரு அறிவிப்பு எப்படி கிடைச்சிருக்குன்னு கேட்டால், இப்னு உமர்கிட்ட இருந்து நாஃபியும் கேட்டிருக்கிறார், இதை சாலிமும் கேட்டிருக்கிறாரு. நாஃபிகிட்டேருந்து யார் கேட்டிருக்கிறா, இப்னு அபி திப் கேட்டிருக்கிறதா இதில் வருது. அதே இதை வந்து சாலிம்கிட்டேருந்து யார் கேட்குறான்னா ஜுஹ்ரி கேட்டதாக வருது. அப்போ இந்த வழியாகவும் புகாரிக்கு 2 சனது இந்த ஹதீஸு கிடைக்கிறது. முதல் அறிவிப்பாளர் ஆதம் தான். இந்த ஆதம் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், எனக்கு வந்து இப்னு அபி திப் சொன்னார், அவருக்கு நாஃபி சொன்னார், அவருக்கு இப்னு உமர் சொன்னார்னு சொல்லி ஆதம் அறிவிச்சிடுறாரு. அதே ஆதம் மறுபடி சொல்கிறாரு, எனக்கு ஜுஹ்ரி சொன்னார், ஜுஹ்ரி வந்து சாலிம்கிட்ட அறிவிக்கிறாரு, சாலிம் வந்து இப்னு உமர்ட்ட அறிவிக்கிறார்னு சொல்லி இந்த ஒரு செய்தியை இப்னு உமர் தான் அறிவிப்பாளர். இப்னு உமர்கிட்ட இருந்து நாஃபி கேட்டதாக ஒரு ரூட்டில் அவருக்கு செய்தி கிடைக்கிறது. இப்னு உமர்கிட்ட இருந்து சாலிம் கேட்டதாக வந்து என்ன செய்கிறது, அது ஒரு அறிவிப்பும் கிடைக்கிறது. அதான் அதுதான் வாவு போட்டிருக்காரு பாருங்கள், வ அனி ஜுஹ்ரி, மேலும் ஜுஹ்ரி வழியாக. இந்த மேலும் ஜுஹ்ரி வழியாக இந்த வாவு போட்டதில் இருந்து
இது வேறு ஒரு அறிவிப்பு என்று நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கணும். இந்த வாவு போட்டிருக்காருல அதனால். சரி, அப்போ அவங்க இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னா, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூலுல்லாஹ் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அன்ன ரஜுலன் ஒரு மனிதர் சஅலஹு நபியிடத்தில் கேட்டார். அவரிடத்தில் கேட்டார்னா நபியிடத்தில் கேட்டார். என்ன கேட்டார்னா, மா யல்பசுல் முஹரிமு இஹ்ராம் அணிந்தவர் எதை அணிய வேண்டும். மா யல்பசுல் முஹரிம் இஹ்ராமில் இருக்கக்கூடியவர் அணிய வேண்டிய ஆடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அணிய வேண்டிய ஆடை என்னன்னு தான் அவர் கேட்குறாரு. இப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அணியக்கூடாது சொல்கிறாங்க. கேட்டது ஒன்று, கேட்டதுக்கு மேலே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. லா எல்பஸ், அவர் அணியக்கூடாது. எது அணியணும்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா எல்பசுல் கமீஸ, அவர் கமீஸ் அணியக்கூடாது, சட்டை அணியக்கூடாது. உலல் இமாமத்தை, இஹ்ராமில் சட்டை போடக்கூடாது, தைக்கப்பட்ட துணி தானே போத்திக்கிறாங்க. உலல் இமாமத்தை, தலைப்பா கட்டக்கூடாது. தலைப்பாகை இமாமத்து என்றால் தலைப்பாகை, தலை இப்படி சுற்றுறாங்கல்ல, அதுக்கு பேர் இமாமத்து. உலல் இமாமத்தை, தலைப்பாகை அணியக்கூடாது. உலல் சராவியில் கால் சட்டைன்னா இப்போ நவீன காலத்தில் உள்ள எல்லா பேண்ட் வந்துடும், அதே மாதிரி லெகின்ஸ் வந்துடும், அது மாதிரி சுடிதாரில் போடுவாங்கள்ல பேண்ட் மாதிரி பெண்கள், அது மாதிரி காலுக்கு போடக்கூடியது பேண்ட் மாதிரி டைப்பில் போடக்கூடியது. உள்ள சராவியில் சுர்வாலையும் போடக்கூடாது. சுர்வாலுங்கிறது கால் சட்டையும் போடக்கூடாது. உலல் புர்னுஸுங்கிறது அது ஒரு வகையான தொப்பி, அது இரும்புனால் ஆன ஒரு கனமான ஒரு தொப்பி. அது அந்த புர்னுஸும் போடக்கூடாது. இஹ்ராம் அணிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த புர்னுஸுங்கிற தொப்பியும் போடக்கூடாது. உலா சௌபன் ஒரு ஆடையை அணியக்கூடாது. மஸ்ஸகுல் வருசு என்ற வருசுங்கிறது அங்கே இருந்த ஒரு மூலிகை செடி, அந்த இலையிலேருந்து சாயம் காய்ச்சுவாங்க. அந்த வருசுங்கிறத என்ன செய்வாங்க, கொதிக்க வச்சு காய்ச்சின உடனே ஒரு விதமான கலர் சாயம் அதில் வரும். அதில் போட்டு துணியை முக்குவாங்க. அது ஒரு தனியான ஒரு கவர்ச்சி, அழகாக இருக்கும் போல இருக்குது. அந்த வருசுங்கிறதுல சாயம் ஏற்றப்பட்ட ஒரு ஆடை அணியக்கூடாது. உலா சௌமன் மஸ்ஸகுல் வருசு என்ற இலையில் சாயம், இலையில் மஸ்ஸன்னா தொடுவது, பட்டதுன்னு அர்த்தம். படுவதுங்கிறத விட சாயம் போட்டதுன்னு வச்சுக்க வேண்டியதான். மஸ்ஸகுல் வருசு சாயம் போட்ட ஒரு ஆடை என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. அவு ஜாஃபரான்னா அந்த குங்குமப்பூ சொல்கிறாங்கல்ல, அந்த குங்குமப்பூவை அப்படி ஊற வச்சுக்கணும். அப்படி சக்கச்சிவேர்னு ஒரு மாதிரியான ஒரு ப்ரௌன் கலராக வரும். ஏறக்குறைய அதான் காவிங்கிறது. அதில் முக்கிட்டு உள்ள ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வைங்க, அதை போடக்கூடாது. இஹ்ராம் நேரத்தில் என்னென்னலாம் போடக்கூடாது, சட்டை, தலைப்பாகை, தொப்பி, கால் சட்டை, அதே மாதிரி வருஷங்கிற ஒரு சாயம், குங்குமப்பூ சாயம், இதெல்லாம் போடக்கூடாது. இப்போ இல்லம் எஜிதின் நாளைனி அதாவது செருப்புக்கு எல்லோரும் அணிஞ்சிருப்பாங்க, செருப்புக்கு தடை இல்லை. செருப்பு கிடைக்காவிட்டால் இப்போ இல்லம் எஜிதின் நாளைனி, 2 செருப்புகள் கிடைக்காவிட்டால், செருப்பு இல்லாமல் நடக்க முடியாதுல்ல. அப்போ செருப்பில் ஷூ போட்டுக்கிறலாமா, காலுறை போட்டுக்கிறலாமான்னு கேட்டால் செருப்பு கிடைக்கல. ஏன்னா காலுறைங்கிறது முழுக்காலையும் மறைக்கும், ஒரு இந்த கரண்டை வரைக்கும் மறைச்சிரும். செருப்பு என்பது அடி பாதங்களை தான் மறைக்கும், கரண்டையெல்லாம் வெளியே தெரியும். அதுதான் அணியறதுக்கு அனுமதி இருக்குது, செருப்புக்கு தான் அனுமதி இருக்குது, ஷூ போடுறதுக்கு அனுமதி கிடையாது இஹ்ராமில். இப்போ இல்லை வெஜிது நாளைனி 2 செருப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஃபல் எல்பஸில் ஹுஃபைனி, அவர் காலுறைவை அணிஞ்சிக்கிறலாம். காலுறைவை என்ன செஞ்சுக்கிறலான்னு கேட்டால் அந்த இது மாதிரி அணிஞ்சிக்கிறலாம், செருப்பு மாதிரி. ஆனால் வல் யக்குதாவுஹுமா, அந்த காலுறையை வெட்டி விட வேண்டும். ஹத்தா யக்குனா தஹத்தல் கபைனி, இந்த கரண்டை மொழி இருக்குல்ல, அந்த கரண்டை கீழே வெட்டிடணும், அப்படியே அதாவது செருப்பு மாதிரி ஆக்கிடணும். காலுறை அணிவதாக இருந்தால் செருப்பு மெத்தேடுக்கு அதை மாற்றிடணும். அது மாதிரி மாற்றி ஒல் யக்குதாவுஹுமா, அந்த 2 காலுறையும் கட் பண்ணி கொள்ளவும். ஹத்தா யக்குனா தஹத்தல் கபைனி, கபுன்னு சொன்னால் அந்த காலில் உள்ள கரண்டை காலுங்கிறாங்கல்ல, அது ஒரு மொழி மாதிரி இருக்கும்ல காலில் கீழே, அந்த இடத்துக்கு பேர். அதுக்கு கீழே இறங்கிடணும். அந்த காலுடைய கரண்டைக்கு கீழே இறங்கும் அளவுக்கு அந்த காலுறையை கட் பண்ணிக்கிறேன்னு அப்படி போட்டுக்கிறேங்கிறாங்க. அப்போ கேட்டவது என்ன அணியலான்னு கேட்குறாரு. அவர் கேட்டதுக்கு மேலே உள்ள அம்புட்டு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி போடுறாங்க. கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலை. அவர் கேட்காத விஷயத்துக்கெல்லாம் சேர்த்து என்ன செய்கிறாங்க, என்ன கலரில் போடலாம், எல்லாத்துக்குமே சொல்லி போடுறாங்க. அது கேட்டவரை விட அதிகமாக பதில் சொல்வது பற்றிய பாடம்னு அதை நினைச்சிட்டாரு. இதெல்லாம் கல்வி சம்மந்தப்பட்ட இது வரைக்கும் உள்ள நடத்தின எல்லாமே
கிதாபுல் இல்மு சம்பந்தப்பட்டதாக பார்த்து முடிச்சிட்டோம். கல்வி கற்பதில் வைக்கப்படக்கூடாது, கேட்டதுக்கு மேலே பதில் கேட்டு உட்காந்துக்கிட்டு பதில் சொல்கிறது, நின்றுக்கிட்டு பதில் சொல்கிறது, பள்ளிவாசலில் பதில் சொல்கிறது, இப்படின்னு எல்லாம் கேள்வி பதில் விஷயமாகவே கல்வி சம்பந்தமாக பாடத்தையே பார்த்துட்டோமா. 3 அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் உலுங்கிற அத்தியாயம், கல்வி இனிமேல் கிடையாது. உலு செய்வது பற்றிய அத்தியாயம் வருது, அதில் எக்கச்சக்கமான பாடங்கள் வருது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்திலேருந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.